அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிகண்டன். நான் அன்னூர் பகுதியிலேருந்து. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி ஃபீல்டுங்க. அதாவது பப்பாளியில் வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வர்றப்பவே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மகரந்த சேர்க்கைகள் வந்து காற்றுல கூட பரவாமல் இருக்கிறக்காக இப்போ இந்த ரகம் வச்சுருக்காங்கன்னா இந்த ரகத்தில் இதெல்லாம் ட்ரையல் இருக்கக்கூடிய ஃபீல்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கும், அதாவது பாருங்கள் இந்த மரத்தில் கட்டியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மரத்துக்கும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துக்கும் வந்து இதனுடைய சீடு நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த ரகம் அப்படியே இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பாலினேஷன் ஆகாது. ஒரே வெரைட்டிஸாக செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேடி 15 ஸோ இந்த மாதிரி நிறையா ரகங்கள் போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் புதிதாக வந்து நிறையா யூனிவர்சிட்டியில் நிறையா ரகங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நோய் தாக்குதல் இல்லாமல் நல்ல விதமாக வரக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நம்முடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய ரகங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் நம்ம ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பிளான்டேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. புதிய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சயின்டிஸ்ட்டுக்கும் இந்த இடத்துல டாக்டர்ஸுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சீடு இல்லாத ஒரு நல்ல, அதாவது சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நோய் இல்லாத ஒரு வெரைட்டிஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு பப்பாளியில் வந்துட்டுருக்கு. அந்த இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும். நன்றிங்க. மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தா என்னோடய ஐடி வந்து yours-agri-tn40 அப்படிங்கிற நேமில் என்னுடைய சேனல் இருக்குது. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றிங்க. அடிஷனலாக பப்பாளி ஃபீல்டு பார்த்தோம். தென் அது போக வந்து பார்த்திங்கன்னா திராட்சை சம்மந்தமான ஒரு ஃபீல்டும் கூட. இது வந்து தாம்சன் சீட்லெஸ், அதில் சீட்லெஸ்ஸான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக எந்த ரகம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் புதுசாக கிராப்ஸில் போயிட்டுருக்கு. நிறையா ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு வெரைட்டி நானா ஷஹிப் பர்பிள் ஃப்ளேம் சீட்லெஸ். இது ஒரு வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் நல்லா வந்திருக்குங்க. இந்த திராட்சை ரகம் வந்து நல்ல க்ரோத் வந்திருக்கு. இது ரெட் க்ளோப்புங்க. இப்போ தான் கல்டிவேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. பட் அது இப்போ தான் நாற்று வச்சுருக்காங்க. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். கிரிம்சன் சீட்லெஸ், இதுவும் பாருங்கள் நல்லா க்ரோத் வந்திருக்கு. நல்லா புது கொழுந்துகள் நல்லா வந்துட்டுருக்கு. திராட்சையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துங்க, அந்த காய் வர்றப்போ உங்களுக்கு அழுகல் வரும், இலை உங்களுக்கு சாம்பல் நோய் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு இதுங்க. மேலும் இது போல தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றிங்க.